ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ஃபீஸ்ட் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி ஷாப்பிங் ஆலும் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாருமே நான் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இங்கே புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு. சாப்பாடு வேகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நான் உரித்து எடுத்து வச்சாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து உரித்து எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீன் குழம்புக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடுங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இது எல்லாமே தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், கடுகு இது எல்லாமே போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து தாளித்து எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. அண்ட் ஆல்சோ ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் குழம்பு. செட்டிநாட் ஸ்டைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக வைப்பாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டைல் தான் இந்த மீன் குழம்பு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளியுமே ஊற்றி நல்லா கரைச்சி தண்ணியும் அந்த மீன் குழம்புக்கு ஏற்ற அளவு தண்ணியுமே ஊற்றி நம்ம வந்து நல்லா கரைச்சி கூட்டி வச்சிடலாம் மீன் குழம்ப. நல்லா வந்து அது கொதிச்சு வரணும் மீன் குழம்பு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். எப்படின்னு இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்போட ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மல்லித்தூளுமே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால் நான் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா நுர கட்டி வரவும் நான் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை. இந்த சைடு வந்துட்டு நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மீன் வந்து இந்த டைமில் நம்ம போடணும். ஸோ அதை வெயிட் பண்ணுவோம். இந்த சைடு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணுறேன். நான் வந்து மிக்சியில் மசாலா அரைச்சி தான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி, பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சில்லி பவுடர், அப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்துட்டு நம்ம மீனில் தடவி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட வீடியோவுமே வந்துட்டு ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக கொதிச்சு நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு வத்தி வரவும் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் வந்து போதுங்க. மீன் வந்து வேகிறதுக்கு நல்லா உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ட பிறகு நீங்கள் மீன் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் டு 4 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். ஸோ இது ஒரு டிப் எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு நல்லா வெந்து வந்தோடனே நான் மல்லித்தலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கு நான் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 ஆயிடுச்சு. ஸோ நைட்டு 9:00. மார்னிங் எல்லாம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டிலலாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டேன். எதுக்கு இப்போ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாப்பிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டலாம், நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்த பேக்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல வைக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். பட் அந்த டைமில் சரி ஓகே நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லி ஒரு குட்டி இதுவாக நான் ஷாப்பிங் வ்ளாக் காட்டலாமேன்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வாங்கியிருக்கிறது எல்லாமே நிறைய கவர்ஸ் பார்ப்பீங்க. பட் ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஐட்டம் 2 ஐட்டம், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு என் பெரிய பையன் அவனுக்கு வாங்கியிருக்கு. வெஸ்ட் சைடில் வாங்கினது இது. எல்லாம் அங்கே போட்டு பார்த்து எல்லாம் அப்படியே கசக்கி அப்படியே வச்சுருக்கானுங்க. ஓகேவா. இது வந்து பெரியவனுக்கு எடுத்தது. அதுக்கப்புறமா இது இது வந்து என் சின்ன பையனுக்கு. ஸோ இவருக்கு எடுத்தது இந்த இந்த ஷர்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பெரியவனுக்கு இது எல்லாமே எங்கே எடுத்தேன்னா, இது வந்து இந்த பெரியவனுக்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து வெஸ்ட் சைடில் எடுத்தது.
இது எல்லாமே மேக்ஸ். மேக்ஸில் இந்த மாதிரி ஒரு 3 டிஷர்ட் எடுத்தான். ஒரு டிஷர்ட் தான் இருக்கு, ஒன்று தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் சேம் பிளெயின் டிஷர்ட் சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்திருக்கான். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். ஸோ மேக்ஸில் வந்துட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே, ட்ரௌசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் ரொம்ப குவாலிட்டியானதாக கிடைக்கும். ஸோ இப்போ வேணும்னா போய் செக்அப் பண்ணிக்கோங்க. ஒரு பேக் ஓவர். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து சின்ன பையனுக்கு எடுத்தோம், லைஃப் ஸ்டைலில் எடுத்தது இந்த டிஷர்ட்டு. ஸோ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 299. ஸோ இப்போல்லாம் நீங்கள் எந்த இதுக்குமே போகாதீங்க, சும்மா ஷாப்பிங் வேணால் பர்ச்சேஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா போங்க. பட் ஆனால் எந்த கடையிலையுமே வந்து ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. போயிட்டு நம்ம அதே ரேட்டு தான் கொடுத்து வாங்குறது மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு எடுத்தேன், லைஃப் ஸ்டைலில் தான் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு, சரி அதனால எடுத்தேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து இது வந்து கிராப்ஸு. கோயம்புத்தூரில் வந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராப்ஸு. அங்கே வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அங்கே தான் சின்ன பையனுக்கு வந்துட்டு ஒரு 3 ட்ரௌசர்ஸ் எடுத்தோம் வீட்டுக்கு போட்டுக்கிறது மாதிரி. ஸோ இது ஒன்று, அதுக்கப்புறமா இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று. வீட்டுக்கு போட்டுக்கிறது மாதிரி 3 ட்ரௌசர் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஒரு டிஷர்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த டிஷர்ட் எடுத்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மேக்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஷால் என்கிட்ட இல்லை, ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு டாப் எடுத்தேன். ஸோ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இந்த டாப் எடுத்தேன். இதோட ரேட் வந்து 899. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டாப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நைட்டி மீன்ஸ் உங்களுக்கு ஃப்ராக் டைப்லேயே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. சரி ஃபஸ்ட்டு ஒன்று எடுப்போம், அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நினச்சேன். ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒன்று வாங்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து 799. இந்த டாப் ஒன்று எடுத்தோம். இது வந்து 999. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக இதில் கட்டிங் வந்து இதோட கட்டிங் பாருங்களேன், பிரின்சஸ் கட்டு. ஸோ பிரின்சஸ் கட் வச்சு நீங்கள் டாப்ஸோ சுடிதார் எது நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க இல்லைனா இந்த மாதிரி வைங்கன்னா பிரின்சஸ் கட் இருக்கிறது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பிரிண்டட் கிடையாது, இது வந்து த்ரெட்டு. ஸோ அதனால தான் இதை எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேண்ட்ஸு கோ கலர்ஸில் தான் எடுத்தேன். பேண்ட்டு ஒரு ஷிம்மரி டைப் பேண்ட்டு, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3x4 பேண்ட் எடுத்திருக்கேன் ஒன்று. அதுக்கப்புறமா இது ஒரு லாஞ்ச் ஒன்று எடுத்தேன். ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோமே, மிக்ஸ் மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தது. சரி ஓகே அதையும் காட்டலாமே, இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஸோ அதனால் பலாசோ பேண்ட்டில் இது நார்மல் பேண்ட் மாதிரி டைப்பு. இது ஒன்று எடுத்தேன். இது வந்து ஆல்ரெடி எடுத்ததுங்க, இப்போ பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. ஆமாம், ட்ரெண்ட்ஸில் எடுத்தது இது. இது ஒரு டாப் நல்லா இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு பேண்ட்டு அண்ட் தென் இன்னொரு டாப். இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பேண்ட் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேண்ட் ஸ்டைலில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ட்ரெண்ட்ஸில் எடுத்ததுங்க. எடுத்து ஒரு
2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்தது. ஸோ ஏன் இவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு கேட்காதீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு பர்த்டே வருது. ஸோ எனக்கு ரெகுலர் இப்போ வந்து நான் ரெகுலராக என்னுடைய வேலைங்க ஷாப் இதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு நிறைய இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாமே காட்டி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சமையலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங் மாலும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் என்கிட்ட இருந்து வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.